செந்தமிழன் சீமானுகிட்ட ஒரே ஒரு முறை இந்த நீ ஆட்சியை கொடுத்து பாரு, கர்நாடகாரன் தொற்றுவானா, தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவானா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரே ஒரு மாவீரன் வீரப்பன் எல்லையில் இருந்தானா இல்லையா? நம்ம பெரியப்பன், நம்ம அப்பன், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு எல்லை காவலனா கர்நாடக எல்லையிலும் தமிழ்நாட்டு எல்லையிலும் இருந்தானே. எப்படி கரெக்டாக தண்ணி வந்துச்சு? தூக்குனானா இல்லையா ராஜ்குமாரை? விஜய் அவர்கள் எதுவும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அவர் கண்டனம் தெரியல, கண்டனம்னு சொல்றதுக்கே கண்டமா வர்றாரு. புரியுதுங்களா இல்லையா? கண்டனம்னு சொல்றதுக்கே பயப்படுறாரு. அதான பிரச்சனைங்க. மாநிலங்களுக்கான பிரச்சனையை உருவாக்கிரும், அதனால தான் நாங்கள் வந்து இப்போ பொறுமையாக கையாளுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. இந்த அறிவும் இந்த ஆற்றலும் அவனுக்கு இருந்துச்சா? அப்போ அவனுடைய நிலைப்பாடு என்ன? தமிழனா லுச்சா பைய தானே. தமிழனை யார் வேணாலும் சுடலாம், யார் வேணாலும் கொல்லலாம், அதை கேட்க நாதி இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு ஆடுறது தமிழன் கிடையாது. அந்த தைரியம் தம்பி. ஃபஸ்ட்டு ஏன் எய்த் அவுட்டுக்காரன் என்கிட்ட சண்டைக்கு வரணும்னா ஃபஸ்ட்டு என்ன நான் இருக்கான்னு பார்ப்பான். அவன் வீட்டில் ஆம்பளை ஆள் இருக்கான், இப்போ போனால் சண்டை பெருசாகும் அப்படிம்பான். வீட்டில் ஒருத்தர் இல்லை, என் மனைவி கிட்ட சண்டை வளர்க்குன்னா ஈஸியாக சண்டை வளர்த்துட்டு போயிடுவானே. அண்ணன் சொல்லுவார், பெத்த தாய் தான் அப்பனா இருந்தாலும் அரசியல் ரீதியாக எதிரி தானே நண்பன் தான். புரியுதுங்களா இல்லையா? அது மாதிரி நீ தம்பியாக இருந்தானே கம்பியாக இருந்தானே அதை பற்றியெல்லாம் பிரச்சனை கிடையாது. திராவிடம்னா நீ எதிரி தான், எனக்கு துரோகி தான் எனக்கு. அண்ணன் சீமான் மாதிரி வந்து யாராவது அந்த உணர்ச்சியை தட்டி கிளப்பிட்டான். 110 வருஷத்துக்கு மேலே ஆகுது பெரியார் இறந்து. இன்னைக்கு ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோமா இல்லையா? புரியுதுங்களா இல்லையா? அவன் செத்தாலும் விட மாட்டான். இதுதான் தமிழன்கிட்ட உள்ள ஒரு இது. ஐயா தமிழின தலைவர் ஐயா கலைஞர்னு சொன்னாங்க. இன்னைக்கு தமிழ் அண்ணன் வந்த பிறகு தமிழின துரோகியாக மாறிட்டல. திடீர்னு ஒரு ஆள் வர்றாரு, எப்படி சீமான் என்ற ஒரு பார்ட்டி வர்றாரு, அத்தனை பேரையும் தோல் உரிக்கிறார் நிற்க வச்சு. தமிழினத்தின் தலைவன் என்று சொன்ன அத்தனை பேரையும் நிற்க வச்சு உரிக்கிறார். அப்படியே நீ இதை செஞ்ச நீ எல்லாம் எப்படி தமிழினத்தின் தலைவரான பிறகுனா அப்படின்னா இந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி. எப்படி இனி நாம் என்ன செஞ்சாலும் இந்த மக்கள் மத்தியில் எடுபடாதே, நம்மளுடைய அரசியல் வாழ்க்கை குலாப்ஸு, நாம் எங்கே போனாலும் ஒட்டுண்ணி மாதிரி சார்ந்தே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இவன் தனித்து நிற்கிறாப்லே. இப்போ இன்னைக்கு என்னென்ன சீமான் மேலே விமர்சனங்கள் வைக்கிறார்களோ அதே போல் விமர்சனங்கள் தான் தாமஸ் ஆல்வா எடிசன் மேலேயும் வச்சுருக்காங்க. இவன் ஒரு கோமாளி, இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கான், ஏதோ லைட்டு கண்டுபிடிக்க போகிறானா. இவங்க இப்போ பொதுமக்கள் ஆகியம் இல்லாமல் அவர் கூட இருக்கிற அறிஞர்களும் இதை தான் சொன்னாங்களாம். ஆனால் கண்டுபிடிச்ச பிறகு விடாமுயற்சின்னு போகிறான். இந்த தற்கொலை கூட்டம் இதுதான். அவங்களுக்கு ஒரு குறிப்பு இருக்கிறாங்க தம்பி, ஏதாச்சும் ஒரு புரணி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்காக. அது மாதிரி தமிழனுக்கு நீ கொடுத்து பாரு பதவியை, ஆட்சியை, அதிகாரத்தை நீ கொடுத்து பாரு, அங்கே தொட நடங்க உச்சா போயிடுவாங்க. புரியுதுங்களே? அங்கே தமிழ் அண்ணன் சீமான ஆட்சி கட்டில் அமர்ந்துட்டாலே தன்னால் சற்று கிளம்பும். புரியுதுங்களே? இப்போ இருக்கிற தற்கொலை கூட்டம் உள்ள எங்களுக்கு வந்து உள்ளே தண்ணிக்குள்ளால் போய் எந்த இடத்துல இது வச்சுருக்குனாங்க அதெல்லாம் ஆராயறதுக்கு எந்த டெக்னாலஜி எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்களே. எங்களுக்கு டெக்னாலஜியாக வேண்டாம், தன்னால் கதவு திறக்கும், தன்னால் கதவு மூடும். அண்ணா அடிக்கடி சொல்லுவார், சீமான் அண்ணன் சொல்லுவார், வென்றவனுக்கும் வரலாறு உண்டு, தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு, இடையில விமர்சிச்சவனுக்கு வரலாறு கிடையாதுன்னு சொல்லுவார். அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நிறைய கட்டுக்கதைகளை சொல்றாரு. ஆமக்கறி சாப்பிட்டேன் தலைவரோட சேர்ந்து, AK-47 பயிற்சி எடுத்தேன், இட்லிக்குள்ள வந்து கறி வச்சு கொடுத்தாங்க நான் சாப்பிட்டேன், அப்படிலாம் வந்து கட்டுக்கதை சொல்றான்னு சொல்லி டிவிக்கு தரப்புல கடுமையான விமர்சனங்களை வந்து ஒரு நகைச்சுவை பண்றாங்கண்ணே. இதெல்லாம் அண்ணன் சொன்னது வந்து உண்மையா இல்லை அவங்க சொல்ற மாரி இதெல்லாம் வந்து பொய் தானா, கதைகள் தானா? ஆமைக்கறி வந்து எங்கேயோ ஒரு நாட்டில் கிடைக்க போகுது, இதெல்லாம் பெரிய கிடைக்காது, பெரிய அபூர்வம். எப்படி அபூர்வம், இதெல்லாம் திங்கவே முடியாது, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நபர் தான் சாப்பிடணுங்க ஒரு நிலைப்பாடு இருந்துச்சுன்னா அண்ணன் சொல்கிற கதை புருட்டான்னு சொல்லிட்டு போகலாம். தண்ணிக்குள்ளே விழுந்து தடவுனா பேரண்டு ஆமை கிடைக்கும். அண்ணன் மட்டும் சாப்பிடல தம்பி, தேசிய தலைவரை யாரெல்லாம் சந்திச்சாங்களோ தமிழ்நாட்டில் போய் அத்தனை பேரும் சாப்பிட்டாங்க. தலைவரை தமிழ்நாட்டில் போய் எத்தனை பேர் சந்திச்சாங்களோ அத்தனை பேரும் அண்ணன் சீமான் சாப்பிட்டதோ அத்தனை பேரும் சாப்பிட்டாங்க. யாரு திங்கல? வைக்கோ திங்கலையா, அண்ணன் குளத்தூர் மணி திங்கலையா, பல நெடுமாறம் திங்கலையா, யார் திங்கலை சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் தின்னாலும் தான் திங்கல்னு சொல்ல முடியுமா? எல்லாமே துரோகியாக மாறிட்டான், அதெல்லாம் சொல்ல பயப்படுறாங்க. எல்லாமே தமிழ் இனத்தின் துரோகியாக மாறிட்டாங்க, சொல்ல பயப்படுறான். ஏன் அப்பா கிட்ட வந்து நான் அந்த ஊருக்கு போனால் நான் இதை தின்னு சொல்கிறது எனக்கு என்ன பயம்? ஏன் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள், ஏன் இனத்தவன், நான் அண்ணனை சந்திக்க போனால் எனக்கு இது ஆக்கி கொடுத்தானு வந்து சொல்கிறாரு. இதில் என்ன உனக்கு என்ன விமர்சனம்? ஆமை வந்து ஆமை ஓட்டை வந்து திருப்பி போட்டு அதுல ஒருத்தர் வந்து படகு சவாரி போனாரு. பரிசல்னு ஒன்று இருக்கு தம்பி, பரிசல்னு ஒன்று இருக்கு. அது என்ன வடிவத்தில் இருக்கு? இந்த வடிவத்தில் தான் இருக்கு. ஆமை ஓட்டு வடிவத்தில். அந்த எந்த ஒரு பொருளை நீ கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு மாடல் ஒன்று இருக்கும்.
இவ்வளவு ஏன் அங்கே போறீங்க? இப்போ இலங்கை இராணுவமே சொல்லியிருக்கு 52 கிலோ ஆமகறி. அப்போ 52 கிலோ கறி எடுக்கிறா எவ்வளோ பெரிய ஆமையாக இருக்கும்? அப்போ அவ்வளோ கறி அதுக்குள்ளே இருக்குனாக்கா அப்போ அந்த ஓடு எவ்வளோ பெருசாக இருக்கும்? அதை தண்ணியில் போட்டால் ஏன் மிதக்காது? இதெல்லாம் முன்னோர்கள் பயன்படுத்தினது தம்பி. அது வழியாக மாறி நமக்கு இப்போ பரிசல் மாதிரி வந்துருச்சு. AK-74 நான் சுட்டேன்னு சொல்கிறாரு. சரி, உலக இராணுவத்திலேயே எப்படி அதிநவீன வச்சு பயன்படுத்தின இராணுவம் தமிழ் தேசிய நம்ம தலைவர் தான். சரிங்களையா? எவங்கிட்டையுமே கிடையாது. ஆனால் அதிகப்படியான அந்த மிஷினரியை வச்சு பயன்படுத்தின நம்ம தமிழ் தேசிய இராணுவம். அது இல்லைன்னு சொல்லட்டும். அந்த பொருள் இல்லை நான் பயன்படுத்தினா அது விமர்சனம். அந்த பொருள் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை, அப்படி ஒரு பொருள் இல்லை அதை நான் பயன்படுத்தினா அது விமர்சனம் தம்பி. அந்த பொருள் தான் இருக்கே. அது ஏன் அங்கே தலைவர் இராணுவத்தில் இருந்துருக்கூடாது? அண்ணன் போயிருக்காரு, அதை பயிற்சி எடுத்துருக்கக்கூடாது? அந்த அண்ணனுக்கு பயிற்சி கொடுத்த போராளியே ஒரு காணொலியில் சொல்கிறாரு, அண்ணன் வந்தது உண்மை, தலைவரை சந்தித்தது உண்மை, அந்த பயிற்சி கொடுத்தது நாங்கள் தான் அப்படிங்க சொல்கிறாரு. ஏன் பயிற்சி கொடுத்தாலே நான் தான் பயிற்சி கொடுத்தேன்னா வீட்டில் படுத்து கிடக்கிற உனக்கு என்னென்ன உனக்கு விளக்கம் கொடுக்கணும்? சும்மா வீட்டில் படுத்துக்கிட்டு 300 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு தலைவரை விமர்சனம் பண்ணுறவனுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அது என்ன இட்லிக்குள்ளே அதுக்கு சாயந்தரம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்க தம்பி, இட்லிக்குள்ளே கறியை வச்சு நமக்கு அவிச்சு கொடுக்குறாங்க. இங்கே சாதாரணமாக நடக்குது. ஊருக்கா, மான் ஊருக்கா, மீன் ஊருக்கா எல்லாமே இப்போ ஆன்லைனில் கிடைக்குது. அது சும்மா இல்லை, ஏதாச்சும் ஒன்று வீட்டில் கொடுக்குற காசுக்கு வேலை செய்யணும்ல. சரிங்களா? கொடுக்குற காசுக்கு வேலை செய்யணும். அதுவும் முக்கியமாக முக்கால்வாசி தற்கொலைகள் வீட்டில் படுத்துக்கிட்டு ஏதாச்சும் வீடியோ பார்த்துக்கிட்டு தட்டிக்கிட்டு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இவனுக்கெல்லாம் நம்ம விமர்சனம் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, பதில் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சீமான் இனவாதம் பேசுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, இதை நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? சாதியாகவும் மதமாகவும் பிரிஞ்சு கிடந்த இந்த தமிழகத்தை அண்ணன் சீமான் வந்த பிறகு தமிழனாய் ஒன்றிணை அப்படின்னு தான் சொல்கிறாரு. தமிழனாய் ஒன்றிணைவோம், சாதி வேண்டாம், மதம் வேண்டாம், தமிழனாய் நம்ம ஒன்றிணைஞ்சு நம்ம தமிழ்நாட்டை நம்ம ஆட்சி செய்யும் அப்படிங்கிறது இவர் இனவாதத்தை தூண்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தான் இனத்துக்கு உண்மையாக இருக்கிறது இனவாதமா? அப்படி எந்த இனத்தை தூண்டி அவர் பெரிய கலவரத்தை ஏற்படுத்திட்டாரு? எவன் தமிழ்னு எடுக்க வைக்கிறாங்க? தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழன்னு ஒருத்தன் வந்துட்டு அவனை வாழ விடுறது கிடையாது, வளர விடுறது கிடையாது, புரியுதா? ஆள விடுறதும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களை தமிழன் ஒருபோதும் ஆண்டக்கூடாது. எவனோ ஒருத்தன் வந்தால் அவன்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு கடைசியில் தலையில் அடிச்சுக்கிட்டு நிற்கிறது தான் தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிறாங்க. நமக்கான தலைவன் யாருன்னு தேடுறதுக்கு அவங்க சரியான அந்த நிலைப்பாடே அவங்க எடுக்கிறது இல்லை. சரிங்களா? 16 ஆண்டு காலம் இந்த மண்ணுக்காக அவர் கத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. சரிங்களா? நான் அவர் கத்திக்கிட்டு இருக்கட்டும் தம்பி, இந்த தமிழ் மக்களுக்காக அவர் போராடிக்கிட்டு இருக்காரு தம்பி, அதை பற்றியெல்லாம் இங்கே பிரச்சனை. நீங்கள் அவரை இழிவுபடுத்தாமல் இருந்தால் போதும். அவரை ஆட்சியில் அமர வைக்க வேண்டாம், ஆட்சி கட்டில் அமர வைக்க வேண்டாம், நீங்கள் பதவி பொறுப்புகளில் நீங்கள் கொடுக்க வேண்டாம். அவரை போராடுற ஒரு போராளியை இழிவுபடுத்தாமல் இருந்தால் போதும். தண்ணி கேட்டு இங்கே நாம் தமிழர் கட்சி போராடிக்கிட்டு இருக்கு. அனைத்து அண்ணன் தலைமையில் அனைத்து கட்சியும் இங்கே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு அனைத்து அந்த கர்நாடக இனமே, கர்நாடகத்தில் உள்ள அனைத்து இனமும் தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு அங்கே போராடிக்கிட்டு இருக்கான். அது நடிகர் சங்கங்களாக இருக்கட்டும், அனைத்து கட்சிகளாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், மாணவர் சங்கமாக இருக்கட்டும், மகளிர் அமைப்பாக இருக்கட்டும், அனைத்து பேரும் அங்கே தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு போடுறாங்க. இதுக்கு என்ன பேர்? இது இனவாதம் கிடையாதா? சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் இனவாதம். மாடு மேய்க்க போன, மாடு தேடிக்கிட்டு போன 3 நபர்களை சுட்டு கொண்டுட்டாங்க. வனத்துறையில் ஒரு மானை சுற்றக்கூடாது, மானை கொன்னுடக்கூடாது, ஒரு முயலை கொன்னுடக்கூடாது, ஒரு கிளியை கொன்னுடக்கூடாது, ஒரு மயிலை கொன்னுடக்கூடாது. அனைத்துக்கும் சட்டம் இருக்கு. ஒரு மனுஷனை சுட்டு கொண்டு இருக்காங்க. இதுக்கு பேர் என்னவாதம்? இதுக்கு பேர் இனவாதம் கிடையாதா? இதுக்கு யாரு கண்டனம் தெரிவிக்கிறது? ஒட்டுமொத்த தமிழ்நாடு சம்மிச்சிருக்க வேண்டாமா? ஒரு துப்பாக்கி எடுத்து சுடுறதுன்னா அவ்வளோ சாதாரண விஷயமா? அப்போ உன்னுடைய மேல் அதிகாரி என்ன கட்டளை இருக்கான்? தமிழனை எவனை பார்த்தாலும் சுட்டுக்கொள்ளு. சரிங்களா? தமிழனை எவனை பார்த்தாலும் சுட்டுக்கொள்ளுங்கிறதானே அவனை பார்த்து சுட்டுக்கொள்றான். இதுக்கு எந்த கண்டனமும் கிடையாதா? இப்போ விஜய் அவர்கள் எதுவும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க? அவர் கண்டனம் தெரியல, கண்டனம்னு சொல்றதுக்கே கண்டமா வராரு. புரியுதுங்களா இல்லையா? கண்டனம்னு சொல்றதுக்கே பயப்படுறாரு. அதானே பிரச்சனைங்க. ஏன் அப்படின்னா, நாம தேர்ந்தெடுத்தது ஒரு தமிழனை கிடையாது. எப்படி? ஒரு தமிழன் கிடையாது. நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர் எப்படி இருக்குன்னா நமக்கான தலைவராக இருக்கணும். அண்ணா அடிக்கடி சொல்லுவார், நீ நமக்கான தலைவரை தேர்ந்தெடு, அப்போதான் நமக்கான பிரச்சனைக்கு நிற்பான். சரிங்களா? நீ சுடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருப்பான், அங்கே தமிழ்நாட்டை ஆடுற தமிழன் நாம் சுட்டோம்னா மறு துப்பாக்கி எடுத்து நம்மளை சுட்டுருவான் அப்படிங்கிற பயம் இருக்கணும்னா தம்பி. சீமான இடத்துல இருந்தால் என்னென்ன பண்ணியிருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க? இவனை புதைக்கிறதுக்கு முன்னாடி அவனை புதைச்சிருப்பாங்க. இது 2 மாநிலங்களுக்கான பிரச்சனையை உருவாக்கிரும், அதனால தான் நாங்கள் இப்போ பொறுமையாக கையாளுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அறிவும் இந்த ஆற்றலும் அவனுக்கு இருந்துச்சா? அப்போ அவனுடைய நிலைப்பாடு என்ன? தமிழன் என்ன லுச்சா பைய தானே? எப்படி? தமிழனை யார் வேணாலும் சுடலாம்,
யார் வேணாலும் கொள்ளலாம். அதை கேட்க நாதி இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டை ஆடுறது தமிழன் கிடையாது. அந்த தைரியம் தம்பி. ஃபஸ்ட்டு என் எய்த்த வீட்டுக்காரன் என்கிட்ட சண்டைக்கு வரணும்னா ஃபஸ்ட்டு என்ன நான் இருக்கான்னு பார்ப்பான். அவன் வீட்டில் ஆம்பளை ஆள் இருக்கான், இப்போ போனால் சண்டை பெருசாகும் அப்படிம்பான். வீட்டில் ஒருத்தர் இல்லை, என் மனைவி கிட்ட சண்டை வளர்க்குன்னா ஈஸியாக சண்டை வளர்த்துட்டு போயிடுவானே. அதுதானே இங்கே நிலைப்பாடு. அவன் நாட்டில் ஃபஸ்ட்டு பார்ப்பான்ல, அவன் நாட்டை ஆடுறது அவன் ஆளா அப்படிங்கிறது பார்ப்பான். இல்லையா எவனே ஒருத்தன் தானே. இது அசைன்மெண்ட் ஆச்சு தானே. எப்படி அசைன்மெண்ட் வந்து நீங்க தமிழரா பார்க்கலையானே? இந்நேரம் பார்க்கணும்னாக்கா தம்பி, இந்நேரம் 3 பேரை சுட்டது நீ என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்கிற? நீ எப்படி எனக்கான தலைவன் சொல்லுங்க? இந்நேரம் அதுக்கான நடவடிக்கை என்ன? அந்த 3 பேரை சுட்ட காவலாளி அரெஸ்ட் பண்ணியிருக்கா? கர்நாடகா அரெஸ்ட் பண்ணியிருக்கா? இல்லை தமிழ்நாடு போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கா? கொலை வழக்கு எதுவும் பதிவு செய்யலைங்க. என்ன கொலை வழக்கு பதிவு செஞ்சிருக்க? கொலை வழக்கு பதிவு செஞ்சா சுதந்திரமா இது தெரியுறானே தம்பி. எனக்கு தேவை உங்க ஓட்டு தான். உங்க உயிர் எனக்கு தேவையில்லை. நீங்க ஓட்டு போட்டா நான் முதலமைச்சர், நான் எம்பி, நான் எம்எல்ஏ. உங்க உயிர் எனக்கு என்னத்துக்கு தேவை? நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் நீங்க எனக்கு தேவை. நீங்க இறந்த பிறகு எனக்கு நீங்க தேவையில்லை. இருக்கிற வரைக்கும் ஓட்டு வாங்கி ஓட்டு தான் தம்பி. ஓட்டா தான் பார்க்குறாங்க. ஓட்டு வாங்கின பிறகு நம்மளை ஓட்டாண்டியா பார்ப்பாங்க. சீமான் வந்து முன்னாடி முரண்பட்ட கருத்தை பேசுறாரு, மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது எப்படி நான் பாக்குறீங்க? மாற்றி மாற்றி பேசுகிறாரா? அப்படி என்ன மாற்றி மாற்றி பேசுகிறாரு? இதுக்கு முன்னாடி வந்து பெரியார் அவர்களை வந்து ஆதரிச்சாரு, இப்ப எதிர்க்கிறாரு. விஜய் வந்து தம்பின்னு சொன்னாரு, இப்ப வந்து எதிர்க்கிறாரு, மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்கல்ல. பெரியார் ஏன்னா எதுக்குறாருன்னா, தமிழ் இனத்தின் முழு மொத்த துரோகிய பெரியார் தான். சரிங்களா? தமிழ் இனத்துக்கான மொத்த முழு துரோகிய பெரியார். அப்படி என்னென்ன தமிழர்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு இந்த அளவுக்கு? எதுக்கு என்ன துரோகம் அவர் பண்ணல? தமிழனா காட்டுமிராண்டிங்கிறாரு. வாழ்ந்தது தமிழ்நாட்டில், வளர்ந்தது தமிழ்நாட்டில், புரியுதுங்களா இல்லையா? தின்னது தமிழ்நாட்டில், எல்லாமும் பண்ணுறது தமிழ்நாட்டில். ஆனால் தமிழன் மட்டும் உனக்கு எதிரி. தமிழன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குது தம்பி. தமிழன் அடிமைப்படுத்தப்படுறான், வஞ்சிக்கப்படுறான், புரியுதுங்களா இல்லையா? கொடுமைப்படுத்தப்படுறான், துரோகம் இழைக்கப்படுறான்னு தெரியாமே இருந்துக்குவாங்க தம்பி. அது வந்து தமிழனுக்கு புரியாது. அண்ணன் சீமான் மாதிரி வந்து யாராவது அந்த உணர்ச்சியை தட்டி கிளப்பிட்டான். 110 வருஷத்துக்கு மேலே ஆகுது பெரியார் இறந்து. இன்னைக்கு ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோமா இல்லையா? புரியுதுங்களா இல்லையா? அவன் செத்தாலும் விட மாட்டான். இதுதான் தமிழன்கிட்ட உள்ள ஒரு இது. அவன் செத்து போன இப்போ ஐயா தமிழின தலைவர் ஐயா கலைஞர்னு சொன்னாங்க. இன்னைக்கு தமிழ் அண்ணன் வந்த பிறகு தமிழின துரோகியாக மாறிட்டல. விஜயோட படம் இங்கே பாதி முடக்கப்பட்டதுக்கு சீமானுக்கு அண்ணனுக்கு பயந்துக்கிட்டு தான் பாதி ரிலீஸ் ஆனது. புரியுதுங்களே? விஜய் படங்கள் எங்கெல்லாம் கர்நாடகாவிலும் சரி, அனைத்து மாநிலங்களும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, சென்சார் போர்ட்லையும் சரி முடக்கப்படும் போதெல்லாம் சீமான் ஒருத்தர் இருக்காரே, குரல் கொடுப்பாரு, பெரிய பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு தான் விஜயோட படம் ரிலீஸ் பண்ணது. நீனும் வந்து திராவிட கொள்கையை நீ கையில் எடுக்கும்போது அண்ணன் சொல்லுவார், பெத்த தாய் தகப்பனா இருந்தாலும் அரசியல் ரீதியாக எதிரினா எதிரி தானே, நண்பனா நண்பன் தான். புரியுதுங்களா இல்லையா? அது மாதிரி நீ தம்பியாக இருந்தானே கம்பியாக இருந்தானே, அதை பற்றியெல்லாம் பிரச்சனை கிடையாது. எதிரி திராவிடம்னா நீ எதிரி தான் எனக்கு, துரோகி தான் எனக்கு. அதனால தான் அன்னைக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு தம்பி, கொள்கை ரீதியாக எதிரி. சீமான் பேசுற அரசியல் அவர் பேச்சுக்கெல்லாம் வந்து நடைமுறைக்கு எதுவுமே சாத்தியம் கிடையாது, சாத்தியம் இல்லாததை பேசுறாரு சீமான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது எப்படி நான் பாக்குறீங்க? முடியாதுங்கிறது இதில் கிடையாது. அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கிட்ட ஒரே ஒரு முறை இந்த நீ ஆட்சியை கொடுத்து பாரு, கர்நாடகாரன் தொடுவானா? தொற்றுவானா? தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவானா? சொல்லுவேன். ஒன்றும் இல்லை தம்பி, ரொம்ப சிம்பிள், எல்லாருக்கும் தெரியும். நானும் புது கருத்தெல்லாம் இங்கே நான் பதிவு பண்ண விளைவில்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரே ஒரு மாவீரன் வீரப்பன் எல்லையில் இருந்தானா இல்லையா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு எல்லை காவலனா கர்நாடகா எல்லையிலையும் தமிழ்நாட்டு எல்லையிலும் இருந்தானே. எப்படி கரெக்டாக தண்ணி வந்துச்சு? தூக்குனானா இல்லையா ராஜ்குமார? அது மாதிரி தமிழனுக்கு நீ கொடுத்து பாரு பதவியை, ஆட்சியை, அதிகாரத்தை நீ கொடுத்து பாரு, அங்கே தொட நடங்க உச்சா போயிடுவாங்க. புரியுதுங்களே? அங்கே தமிழ் அண்ணன் சீமான ஆட்சி கட்டில் அமர்ந்துட்டாலே தன்னால் சற்று கிளம்பும். புரியுதுங்களே? இப்போ இருக்கிற தற்கொலை கூட்டம் உள்ள எங்களுக்கு வந்து உள்ளே தண்ணிக்குள்ளே ஆள போய் எந்த இடத்துல இது வச்சுருக்கு, நாங்கள் அதெல்லாம் ஆராயறதுக்கு எந்த டெக்னாலஜி எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்களே. எங்களுக்கு டெக்னாலஜியாக வேண்டாம், தன்னால் கதவு திறக்கும், தன்னால் கதவு மூடும். தமிழ்நாட்டு மீனவர்கள் போகிறாங்கல்ல, நீ சுற்றில்ல பொசுக்கு பொசுக்குன்னு சுற்றில்ல, பொசுக்கு பொசுக்குன்னு அரெஸ்ட் பண்ணிடல. அண்ணன் சீமான ஆட்சி கட்டில் அமுத்திட்டு நீ தொட்டு பாரு. தமிழினத்துக்கான தலைவனை தமிழனை ஆட்சிகளில் உட்கார வச்சுட்டான், முதலமைச்சர். அங்கே பயம் இருக்குமா இருக்காதா? எவனோ ஒருத்தன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம தமிழன் தானே. தமிழனை யார் வேணாலும் சுட்டு காக்கா சுடுற மாதிரி இந்த மரம் வெட்டினத்துக்கு சுட்டு போட்டுட்டான். சரிங்களா? இது எவ்வளோ பெரிய அவலம், எவ்வளோ பெரிய கேவலம். புரியுதுங்களா? அவன் வந்து நம்மளை சுட்டு போட்டு போய்கிட்டு இருக்கான். என்ன காரணம்? கர்நாடகாரன் என்ன நினைக்கிறான்? அங்கே இருக்கிற நம்ம ஆள் நான் தான் சுட்டேன்னா சரி பரவாயில்ல போன்னு சொல்ல போகிறான். அந்த இப்போ இதே தமிழன் அங்கே உட்காந்துருந்தானா
சுட முடியுமா? அங்கே உட்காந்துருக்கு தமிழன்டா, அவன் இனத்துக்கு அவன் உண்மையாக இருப்பாங்கடா, அவன் நம்ம சுட்டோம்னா அவனும் நம்மளை சுடுவான்டா அப்படிங்கிற பயம் இருக்கும்ல. அதுதான் சொல்ல, சரியான ஆட்களை நம்ம தேர்ந்தெடுக்கலை. இன்றைக்கி தட்டுக்கட்டு போய் நிற்கிறோம், தடுமாறி போய் நிற்கிறோம். அவ்வளோதான் நிலைப்பாடு. சீமான் வந்து பேசி பேசி இளைஞர்களை வந்து உணர்ச்சி வசப்படுத்துறாரு, உணர்ச்சியை தூண்டுறாரு அப்படின்னு சொல்றாங்களா? இது எப்படி நான் பார்க்குறீங்க? ஒரு 15-16 ஆண்டு காலமாக வந்து இந்த இளைஞர்களை தன்னுடைய பேச்சு ஆற்றல் மூலம் ஒரு ஒழுங்குபடுத்தி, ஒரு நெறிப்படுத்தி, தமிழ் இன உணர்வை தூண்டி, தமிழ் உணர்ச்சியை தூண்டி, நாமெல்லாம் யாருன்னு நமக்கு புரிய வச்சு, நம்மளுடைய மூதாதையர்கள் யார், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க, எப்படி ஆட்சி செஞ்சாங்க, எப்படி அரசு நடத்துனாங்க, தமிழனா யார், தமிழனா எப்படி இருப்பான், தமிழன் எப்படி இருப்பான், தமிழன் எப்படி இருப்பான் அப்படின்னு ஒரு கதைகளாக நமக்கு சொல்லி 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 தடமாறி போன இளைஞர்களை இன்னைக்கு நம் பக்கம் இழுத்து, ஏன் அந்த இளைஞர்களில் நானும் ஒரு ஆளுன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இல்லைனால் நானெல்லாம் என்ன நிலைமை ஆகியிருப்பேன், இந்த இடத்துல உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருப்பேன்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு ஒரு நாளும் நம்ம கடமை பெற்றிருக்கிறோம். அதில் மாற்று கருத்து இல்லை தம்பி. தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளி, தலைவன் தற்குறியாக இருந்தால் தொண்டனும் தற்குறி. புரியுதுங்களா? ஒரு மாநாடு எப்படி நடத்த வேண்டும், ஒரு இளைஞர்களை எப்படி வழி நடத்த வேண்டும், கட்சி மாநாடுனா எப்படி இருக்க வேண்டுங்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு மாநாடு எடுத்துக்காட்டு. மாநாடு முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு தூசியை நீங்கள் பார்க்க முடியாது, ஒரு தூசியை பார்க்க முடியாது. அனைத்து சேர்களையும் எடுத்து அடிக்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளை நம்பி வர்றவங்கள நம்ம வழி நடத்தணும். ஏதோ வசூலுக்காக அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு அவன் எக்கடு கட்ட போனால் நமக்கு என்ன? புரியுதுங்களா? வசூல் பண்ணணும், மெயினாக வசூல் பண்ணணும். மாநாடுன்னு சொல்லி வசூல் பண்ணணும். மாநாடுன்னு சொல்லி வசூல் பண்ணிவிட்டு நீ எக்கடே போய் தொலைன்னு ஒரு 5 நிமிஷம், நில்லு, உட்காரு, அங்கிட்டு போ, இதெல்லாம் ஒரு என்ன? ஐயோ ஐயா, வடிவேலு சொல்லுவார், ஒரு தள்ளு அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு மாநாடு போடுறோம்னா, ஒரு தமிழ் தேசிய மாநாடுன்னு போடுறோம்னா, அண்ணன் பேச ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கலாம், சீமான் பேச ஆரம்பிச்சானா 3 மணி நேரம் எப்படி அண்ணன் சத்தம் மட்டும்தான் கேட்கும், அண்ணனுடைய பேச்சு மட்டும்தான் கேட்கும். எதுக்கு இந்த உணர்ச்சியை தூண்டுறதுல? அன்னைக்கு வந்து பாருங்கள், எவனும் ஜிம்முக்கு போயிருக்க மாட்டான். ஒரு 10 லட்சம் பேர் வருவாங்க, எவனும் ஜிம்முக்கு போயிருக்க மாட்டான். அத்தனை பேர் கையை நரம்பு புடைச்சிருக்கும். அண்ணன் சீமான் இருக்காரு, அவர் குருவை மிஞ்சிய சிஷியன்னு சொல்லுவேன். குருவை மிஞ்சிய சிஷியன். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, அண்ணன் திருமாக்கட்டை தான் அண்ணன் சீமான் வந்து இருந்தார், போனார், பழகினார், மேடையில் ஏற்றி விட்டார், பேசினார், பழகினார். அப்படியே பார்த்து அண்ணன் சீமான் வந்து அவருடைய தனி கட்சி ஆரம்பித்து அவருடைய தொண்டர்களை எப்படி வழி நடத்தி வச்சிருக்காரு. அவருக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி தொடங்கின நீங்கள் எப்படி தொண்டர்களை வச்சிருக்கிறீங்க?